சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எங்கள் கட்சிக்கு என்று தனி நடைமுறை உள்ளது. யாருக்கு என்ன வேலை கொடுத்தாலும் செய்ய போகிறோம். அண்ணாமலை கட்சிக்காக உழைத்து வருகிறார். ஒவ்வொரு மாநிலமாக புதிய தலைவர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே தமிழகத்திற்கு புதிய தலைவர் விரைவில் அறிவிக்கப்படலாம். ஏற்கனவே தலைவராக இருந்தவர் கூட மீண்டும் தலைவராகலாம் என தெரிவித்தார். இதனிடையே தமிழகம் முழுவதும் மாவட்ட ஒன்றிய அளவில் தலைவர் செயலாளர் தேர்தல் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலையை நியமிக்க பாஜகவின் விதிகளில் விலக்கு இருந்தால் உண்டு என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். மேலும் 2026 தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலையே மீண்டும் தமிழக பாஜக தலைவராக தொடர அக்கட்சி தொண்டர்கள் விரும்பினாலும் அண்ணாமலையை பதவியில் இருந்து நீக்க அதிமுக தரப்பில் நிர்பந்தம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் அண்ணாமலையே தமிழக பாஜக தலைவராக தொடர்வார் என்பதையே அக்கணம் வைத்து தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளதில் தெரிய வருகிறது. மேலும் தமிழக பாஜக தலைவராக ஆளும் திமுகவை எதிர்த்து அண்ணாமலையின் செயல்பாடுகள் நிறைவாகவே டெல்லிக்கு சென்றுள்ளதாகவும் கூறப்படுவதால் அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக உள்ளனர். அறிவிப்பு வரும் வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.